சாய்ராம் சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜல்கான் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஜல்கான் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நம்மளுடைய பாபா பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருக்கும். ஏன்னா நம்ம சாய் சச்சரிதத்தில் எண்ணற்ற கதைகள் வரும், எண்ணற்ற பாபாவுடைய அற்புதங்களை நம்ம பார்ப்போம். அதில் வந்து இந்த ஜல்கான் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. நம்மளுடைய சாய் சச்சரித்திரம் அத்தியாயம் 33 சாப்டர் 33 வந்து பார்த்திங்கன்னா மைனாத்தாய் அவங்களுடைய பிரசவ வேதனையில் அவங்க இருந்தப்போ பாபா ஏற்படுத்திய அற்புதத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது இங்கே தாங்க நடந்துச்சு. இதுதான் ஜல்கான் ரயில்வே ஸ்டேஷன். ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நானா சாஹிப் சந்தோர்கர் அவர் வந்து பார்த்திங்கன்னா டெப்டி கலெக்டராக ஜாம்னீரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் 1904. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்களா கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் வந்து டெப்டி கலெக்டராக இருக்கார். அதனால பிரிட்டிஷ் காலத்திலே அவர் டெப்டி கலெக்டர். அப்போது அவருக்கு வந்து ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு பங்களா கொடுக்குறாரு. அங்கே தான் அவர் தான் குடும்பத்தோடு வசித்து வர்றாரு. அந்த பங்களா தான் இந்த பங்களா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த பங்களா தான் 1904 நம்மளுடைய நானா சாஹிப் சந்தோர்கர் இங்கே இருக்காருங்க. அப்போ நானா சாஹிப் சந்தோர்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பொண்ணு மீனாத்தாய் அப்படின்றவங்க வந்து பிரசவ வேதனையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 நாளாக பிரசவ வழியில் இருக்காங்க. அந்த 3 நாளாக பிரசவ வழியில் இருக்கும்போது கூட அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, பாபாவுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, பாபாவுக்கு வந்து நீங்கள் ஒரு டெலகிராம் அனுப்புங்க அப்படின்னு சொன்ன போது கூட நானா சாஹிப் சந்தோர்கர் சொல்லுவார், இல்லை என்னுடைய பாபாவுக்கு எல்லாம் தெரியும், நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் அவங்க பொண்ணு அவ்வளோ பிரசவ வேதனையில் இருக்கிறதுனால நம்மளுடைய நானா சாஹிப் சந்தோர்கர் என்ன செய்வார்னா 3 நாளும் ஹோமம் நடத்துவார். ஹோமம் நடத்தியும் அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா மீனாத்தாய் வந்து ரொம்ப பிரசவ வேதனையில் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த வீடு தான் நானா சாஹிப் சந்தோர்கர் வீடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாம்னீர் இன்ஸ்பெக்டர் அவர் குடும்பத்தோடு இங்கே தங்கியிருக்காரு. இங்கே உள்ள வந்து பாபாவுடைய சின்ன ஒரு மூர்த்தியெல்லாம் வச்சுருக்காங்க, அதை தான் பார்க்குறேங்க. இந்த வீடு வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் அப்படியே வச்சுருக்காங்க. சின்ன சின்ன ஆல்டர்னேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் 1904 என்ன இருந்துச்சோ அப்படியே அந்த ஓட்டு வீடு, அது மட்டும் இல்லாமல் அந்த பழைய கதவு, அந்த பழைய ரூமு எதுவுமே அவங்க மாற்றாமல் இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அப்போ 3 நாளும் பிரசவ வழியில் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சோனையும் வலது பக்கம் ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூமில் தான் அவங்க இருக்காங்க. அப்போது நம்மளுடைய ஷிரடியில் வந்து என்ன நடக்குதுன்னா, பாபா கிட்ட சொல்லிட்டு தான் எந்த பக்தர்களும் ஷிரடியை விட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது ராம்கீர் புவா அப்படின்ற ஒரு பக்தர் வந்து பார்த்திங்கன்னா ஜல்கான் போகலான்ட்டு முடிவு பண்ணுறாரு. அப்போ பாபா கிட்ட வந்து சொல்லிட்டு போகலான்ட்டு பாபா கிட்ட வராரு. அப்போ பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஜல்கான் போகிறதுக்கு முன்னாடி அங்கே இறங்கி நீ ஜாம்னீர் போ, ஜாம்னீரில் நானா சாஹிப் சந்தோர்கரோடைய வீட்டுக்கு போய் நான் கொடுக்குற இந்த ஆரத்தி பாட்டும் உதியையும் கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ஆரத்தி பாட்டை வந்து அந்த நேரத்தில் நம்மளுடைய மாதவராவ் தேஷ்பாண்டே ஷாமா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எழுதி கொடுக்குறாரு அவர் கைப்பட. அதுக்கடுத்து உதிப்பாட்டு. அப்போது யாரோ ஒருத்தவங்க துவாரகமாயில் அவருக்கு வந்து 2 ரூபா கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நம்மளுடைய ராம்கீர் பூவா கிளம்ப போகிறப்ப அவர் யோசிக்கிறாரு, நம்ம வந்து இந்த காசில் கோப்பர்கான்லேருந்து நம்ம வந்து ஜல்கானுக்கு போயிடலாம், ஜல்கான்லேருந்து ஜாம்னீருக்கு 30 கிலோமீட்டர் இருக்கே, நம்ம என்ன பண்ணுறது, என்ன செய்கிறதுன்னு அவர் பாபா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு பாபா வந்து உனக்கு எல்லாம் கைகூடி வரும்னு சொல்லிடுறாரு. அதே போல் அவர் ஜல்கான் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குறாரு. அங்கே வந்து இறங்கினோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மிட் நைட் வந்து ஒரு 2:30 மணிக்கு அவர் இறங்குறாரு. அப்போ யாரோ ஒரு பியூன் வந்து என்ன கூப்பிட்றாருன்னா, ஷிரடியிலேருந்து பாபுகீர் புவா நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமான்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த பாபுகீர் புவான்னு கூப்பிட்ற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா தான். இவருடைய பேர் ராம்கீர் புவா. ஆனால் பாபா இவரை வந்து பார்த்தீங்கன்னா பாபுகீர் புவான்னு தான் கூப்பிடுவார். அப்போது இவர் மிட் நைட் 2:30 மணிக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கினோனையும், நான் நானா சாஹிப் சந்தோர்கருடைய பியூன், அவருக்கு கீழே நான் வேலை பார்க்குறேன், அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு அவர் வந்து குதிரை வண்டி அனுப்பியிருக்காரு, உங்களை கூப்பிட்டு வர்றதுக்கு வாங்க போகலாம் அப்படின்றாரு. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த மிட் நைட் 2:30 மணிக்கு அந்த குதிரை வண்டியில் ஏறி வராரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காருன்னு சொல்லி இதெல்லாம் சொல்லுவார். இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரை வண்டி கரெக்டாக ஏர்லி மார்னிங் ஜாம்னீர் வரும். பங்களாவில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து அந்த குதிரை வண்டி நிற்கும். நின்றோன்னே இதுதான் நம்மளுடைய நானா சாஹிப் சந்தோர்கருடைய பங்களான்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு அவர் திரும்பி இப்படி பார்ப்பார் நம்மளுடைய ராம்கீர் புவா. அந்த குதிரை வண்டிக்காரரே காணாம். அப்புறம் அவர் உள்ளே வருவார், ஆரத்தி பாட்டு உதியெல்லாம் கொடுப்பாரு. அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும் நானா சாஹிப் சந்தோர்கருக்கு. அந்த உதியையும் ஆரத்தி பாட்டையும் வாங்கி இது பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மீனாத்தாய்க்கு வந்து பிரசவ வேதனையிலேருந்து அவங்க விடுபட்டு அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குங்க. அதெல்லாம் நடந்தது இந்த இடம் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு பாபா மூர்த்தி வச்சுருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு இன்னமும் அப்படியே வச்சுருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. அப்போது நம்மளுடைய ராம்கீர் புவாவுக்கு அவர் வந்து கண்டிப்பாக யோசிச்சிருக்கணும். ஏன்னா அவரை வந்து பாபுகீர் புவான்னு கூப்பிட்ற ஒரே ஆள் வந்து பாபா மட்டும்தான். அன்னைக்கு மிட் நைட்டில் 2:30 மணிக்கு பாபுகீர் புவான்னு கூப்பிட்றாரே ஒரு பியூன் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்கணும். அப்படி பாபாவே வந்து பார்த்தீங்கன்னா சாரதியாக தன்னுடைய பக்தனுடைய வழியை போக்குறதுக்காக அவர் வந்த இடம் இந்த வீடுங்க. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.